ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தேவன் அவளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். அவங்க பெருகணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆதியாகமம் 9:1 வாசிக்கும் போது, ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவாவுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருகணும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில் நடந்த ஒரு அற்புதம் 1 ராஜாக்கள் 17:16 வாசிக்கும் போது, சாரிபாத் விதவையின் வீட்டில் கடைசியாக கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த பானையில் கொஞ்சம் மாவு இருக்கிறது. இது சுட்டு சாப்பிட்டு சாகத்தான் வேணும், என் அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை என்று அந்த விதவை சொல்லுகிறாள். எலியாவை கொண்டு தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார், மிராக்கிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பஞ்சகால முடியும் வரைக்கும் மாவு அந்த பானையிலே குறைந்து போகாது, எண்ணெயும் குறைந்து போகாது. அப்போ தினமும் அந்த மாவு பெருகி கொண்டே இருக்கிறது, எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. பானையிலிருந்து எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவர். அங்கே ஒரு நெருக்கமான தேவை வந்தபோது ஆண்டவர் பெருக பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தப்பாலாம் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், உன்னுடைய பர்ஸில் இருக்கிற பணம் பெருகிறோம், 100 ரூபா இருந்துச்சு 500 ரூபா வந்துடும். மேஜிக்கெலாம் காமிக்கிறாங்க, இயேசுவின் பெயரை சொல்லி மேஜிக் காமிக்கிறாங்க. பெருகிறோம் பாருங்கள், எடுத்து பாரு, பர்ஸில் பாரு, பணம் வந்துடுது பாரு அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், கடைசி காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி, இயேசு மேஜிக் காண்பிக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் கூர்ந்து கவனிங்க. எங்கே ஜனங்கள் தேவையோடு கலங்கி இருந்தார்களோ அவங்க மேலே மனதுருகி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எந்த இடத்துல என் வல்லமையை பார்க்குறீங்களா, என்கிட்ட வல்லமை காமிக்கிட்டோமா, என்ன செய்யணும், பெருக பண்ணுறேன் பாருங்கள், அதை பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இயேசு செய்யவே இல்லை. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார் என்றால் அந்த கல்யாண வீடை கலங்கின்னு இருக்கிறாரு. ஒரு குறைவில் திருமணம் முடிஞ்சால் அந்த பிள்ளைகளுடைய லைஃப் லாங்காக இவ கல்யாணத்தில் தான் திராட்சரசமே இல்லாமல் போச்சுன்ற ஒரு குற்றம் வந்துடும். அந்த குடும்பமே கலங்கி நின்ற சமயத்தில் தான் பிதாவினிடத்தில் அவர் கேட்டு அந்த அற்புதத்தை செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் பாரு, என்கிட்ட வல்லம் இருக்கு பாரு, எல்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு வா பாரு, மேஜிக் காமிக்கிறேன் பாரு. ஏசு அதெல்லாம் பண்ணவில்லை. ஜனங்கள் மேலே மனதுருகி, எந்த வியாதியஸ்தரையும் மனதுருகித்தான் தொட்டு சுகமாக்கினார் இல்லாமல் என் வல்லமையை பாருங்கள் என்று இயேசு எந்த இடத்துல அற்புதம் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ பெருக பண்ணுகிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ரொம்ப தேவையில் நெருக்கப்பட்டு கலங்கி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய தேவையை சந்திப்பதற்காக அந்த அவசரமான சூழ்நிலையில் அந்த இக்கட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் பெருக பண்ணுவார். பாருங்கள், ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அதே மாதிரி எலிசாவின் நாட்களிலும் நடந்தது. 2 ராஜாக்கள் 4:1 வாசிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி வந்து சொல்லுகிறாள், கடன்காரர்கள் என் பிள்ளையை அடிமையாக கொண்டு போக கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது, என்னுடைய கணவர் உண்மையாக தான் ஊழியம் செய்தார், கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டோம், இப்போ கடன்காரர்கள் நெருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த விதவை கலங்கி நிற்கும் போது எலிசா சொல்ல வேண்டிய என்ன இருக்குது, ஒரு குடை எண்ணெய் தான் இருக்குதுங்க. அவள் பதில் சொல்லும், ஒரு குடை எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய எண்ணெய் இருக்குன்னு கேட்டால் ஒரு குடை எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் போதும்ல, எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. சிலர் எப்போவுமே பஞ்சப்பாட்டு பாடுறதே நம்முடைய வேலை. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. அவன் கழுத்தில் பார்த்தா 40 பவுனுக்கு நகை தொங்கும். ஒன்றுமே இல்லைங்க, கஷ்டப்படுறவங்க. எவ்வளோ தப்பானது பாருங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை,
அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்குது, உன்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு கூட எண்ணெய் இருக்குல்ல, அது போதும், அதை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அதை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ரொம்ப நெருக்கப்பட்டு வழியே இல்லாத சூழ்நிலையில் நம்மகிட்ட இருக்கிறதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதே மாதிரி தான் மத்தேயு 14:17 வாசிக்கும்போது, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஜனங்கள்லாம் சாப்பிடணும், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கா, அண்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அது போதும், கொண்டு வாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஜெப வாழ்க்கையை பெருக பண்ணுகிற தேவன், விசுவாசத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுகிற தேவன், உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுகிற தேவன். அவர் பெருக பண்ணுவது அவருடைய சுபாவம். அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் என்பது ஆண்டவருக்கு சந்தோஷம். அதான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.